எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸில் ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான வீட்டிலேயே எப்படி மோர் குழம்பு வைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அண்ட் ஈஸியாக மோர் குழம்பு செய்யலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சமாக இஞ்சி பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பச்சை மிளகா 2-2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைட் பிங்க் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் நல்ல லைட் பிங்க் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்ருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் எப்படி பண்ணணும் அந்த அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும் மோர் குழம்புக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் இருக்குது இல்லையா, தயிரை தண்ணியில் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா அந்த தயிர் பார்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் ஒரு தயிர் பாக்கெட் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஒரு மோர் குழம்பு சட்டுன்னு 5 நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். சுட சுட சாதம் போட்டு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த channel for our upcoming videos. See you, tata, bye bye.